இந்த பதிவில் மஸ்தான் சுவாமி பகவானுக்கு மட்டுமல்லாமல் அவருடைய பக்தர்களுக்கும் எவ்வாறு பணிவிடை செய்தார் என்பதை பக்தர்களுடைய பக்தன் என்ற கதையின் மூலம் தெரிந்து கொள்வோம். ஆசிரமத்துக்கு அருகில் பலா மரங்கள் நிறைந்திருந்த பலாக்கொத்து என்னுமிடத்தில் பகவான் வாழ்ந்த காலத்தில் தீவிரமாக சாதனையில் ஈடுபட்டிருந்தவர்கள் சிலர் அங்கு வசித்து வந்தனர். சில சமயங்களில் வேறு ஊர்களுக்கு சென்று பிச்சை எடுக்கவும் பகவானது புகழை பாடவும் அவர்கள் விரும்புவார்கள். அவ்வாறு போவதற்கு முன் பகவானிடம் அதற்கு அனுமதி கேட்பார்கள். எங்கே போகிறீர்கள், எங்கு தங்குவீர்கள் என்று பகவான் கேட்பார். பகவானே, எங்களுக்கு அந்த கவலை இல்லை. துறவியரை போல் தங்க இடமின்றியும் பிச்சை எடுத்து உண்டும் வாழ்வோம் என்று அவர்கள் கூறியதை கேட்ட பகவானுக்கு திருப்தி ஏற்படவில்லை. அவர்கள் தொடர்ந்து நாங்கள் செல்லுமிடம் பற்றிய விவரத்தை மஸ்தான் சுவாமியிடம் தெரிவித்து விட்டு செல்கிறோம் என கூறிய பின்பே மகிழ்ச்சி அடைவார். ஏனென்றால் மஸ்தான் சுவாமி அவர்கள் பின்னாலேயே சென்று உணவளிக்கவோ அல்லது அவர்களுக்காக பிச்சை எடுக்கவோ செய்து அவர்களுக்கு ஓய்வளிப்பார் என்பது பகவானுக்கு தெரியும். போலூர், தேசூர், செங்கம், செஞ்சி போன்ற 30-40 மைல்களுக்குள் இருக்கும் இடங்களுக்கே அவர்கள் செல்வார்கள். மஸ்தான் சுவாமி அவர்களுக்கு பின்னாலோ முன்னாலோ சென்று அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்து பணிவிடை செய்வார். மஸ்தான் சுவாமி செய்யும் தொண்டுகளை பார்த்து அவர்கள் நாங்கள் என்ன கைமாறு செய்வது என கேட்பார்கள். அதற்கு மஸ்தான் சுவாமி, நீங்கள் ஒரு காரியம் மட்டும் எனக்கு செய்ய வேண்டும். நான் இல்லாத சமயங்களில் பகவான் பேசுவதில் ஒரு வார்த்தை கூட விடாமல் என்னிடம் தெரிவிக்க வேண்டும் என்பார். மஸ்தான் சுவாமி அவர்களிடம் இருந்து எதிர்பார்த்த பரிசு அது ஒன்று மட்டுமே. மிகுந்த தன்னடக்கத்தோடு இருந்தவர் மஸ்தான். குஞ்சு சுவாமி, விஸ்வநாத சுவாமி இவர்களை தவிர மற்ற பக்தர்களுக்கு மஸ்தானை யார் என்றே தெரியாது. அவர் யாருக்கும் தெரியாமலேயே வாழ விரும்பினார். பணிவு, பக்தி என்னும் சொற்களுக்கு இலக்கணமாக இருந்தார் மஸ்தான். அடுத்த பதிவில் பகவான் மஸ்தான் சுவாமியிடம் எவ்வாறு அக்கறை காட்டினார் என்பதை பற்றி கேட்கலாம். அதுவரை திருச்சிற்றம்பலம்.